திரு அர்ஜுனமூர்த்தி, உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கிறார். 6 முறை வருகை தந்த பிறகு தற்போது வாகன பேரணிக்கும் அவர் வந்திருக்கிறார். ஏற்கனவே பாஜக தலைவர்கள் பலரும் வந்திருக்கிறாங்க. இந்த தொடர்ச்சியான வருகை வாகன பேரணி வாக்குகளா மாறுமா? வாக்குகளா மாறுறத மனசுல வச்சுதான் இந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க. என்ன காரணம்னா, இப்ப 10 ஆண்டுகள் ஒரு நல்ல ஆட்சியை நாங்க கொடுத்திருக்கோம். இந்த நல்ல ஆட்சியோட அறுவடை நாங்க பண்ணியே ஆகணும். அதனாலதான் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு ஆட்சி அமைப்பை மோடி அவர்கள் 10 ஆண்டு கொடுத்திருக்காங்க. இந்த 10 ஆண்டுகள்ல முக்கியமா தமிழ்நாட்டுல திராவிட கலாச்சாரத்துக்கு ஒரு மாற்று கருத்தை கொண்டாந்து கொடுக்கறதுக்காண்டியே நாங்க அதிகப்படியான முயற்சி செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கோம். ஏன்னா மக்களை பல ஆண்டுகளா ஒரு திசையிலே வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எல்லாம். இதுக்கு ஒரு மாற்று கருத்து விதையடைகிறதுக்கு பல குரல்கள் தேவையா இருக்கு. மக்களை எப்படி ஒரே திசையில அரசியல்வாதிகள் வைக்க முடியும்? மக்கள் தானே அந்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் எப்படி மக்களை ஒரு திசையில வச்சிருக்க முடியும்னு சொல்றீங்க? ஏன்னா ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகள் ஒரு திசையில நிலைப்பாடை வச்சுட்டாங்க இத்தனை ஆண்டுகளா. அந்த மாதிரி நிலைப்பாடுல வச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பரப்புரையை இவ்வளவு சீரியஸா எஃபர்ட் எடுத்து மோடிஜியில இருந்து ஆரம்பிச்சு அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்ந்து பயன்படுறதுக்கு காரணமே என்னன்னா, மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்க பொய்களை அகற்றதுக்கு, பொய் உரைகளை டெலீட் பண்றதுக்கு நாங்க அதிகப்படியான முயற்சிகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல நாங்க இருக்கோம். அந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கும்போது ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு பாராளுமன்றத்துல செயல்பட்ட எங்களோட பெருங்கொண்ட தலைவர்கள் தமிழ் மக்களை பார்க்கும்போது அவங்க சிரத்தையோட அவங்க புரிதலுக்கு வர்றாங்க. அப்போதான் இந்த பொய் உரைகள்லாம் மாற்றப்படும். இந்த பொய் உரைகளை மாற்றணும்னா பல குரல்கள் எங்களுக்கு தேவையா இருக்கு. இதுல சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட பரப்புரை ஒத்தையில நொங்கு வட்டி ஓட்டுறபடி அவங்க ஸ்டாலின் அவர்கள் ஒத்தையில போறாங்க, இந்த போட்டு இபிஎஸ் அவர்கள் ஒத்தையில போய் பரப்புரைகளை செய்யறாங்க. ஆனா எங்க கட்சியில பாத்தீங்கன்னா கூட்டணி அங்க வைக்கிற தினகரன்ல இருந்து ஆரம்பிச்சு பன்னீர்செல்வத்தில இருந்து அதை தாண்டி புதுசா சேர்ந்த சரத்குமார் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், இந்த மாதிரி பல குரல்கள் தமிழ்நாடு சித்தாந்தத்தையும் தமிழ்நாடோட உணர்வையும் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு. நடுவுல ஒரு நிறைய பக்கத்தை மறைச்சிட்டீங்களே திரு அர்ஜுனமூர்த்தி. இந்த பக்கம் ஸ்டாலின் மட்டும்தான் போறாரா? உதயநிதி, கனிமொழி போறாங்க, திருமாவளவன்ல இருந்து கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், வைகோல இருந்து அங்க ஒரு பெரிய கூட்டணி தலைவர்களும் இருக்கிறாங்களே. இந்த பக்கம் பிரேமலதா உள்ளிட்ட அந்த பக்க முன்னாள் அமைச்சர்களும் போயிட்டு தானே இருக்கிறாங்க. 2 பேரை மட்டும் சொல்லிட்டு தவிர்த்துட்டீங்களே சார். இன்னைக்கு தலைப்பு எல்லா டிபேட்டும் எல்லா சேனல்லையும் பரப்புரையில் முந்துவது யார், பாஜகவா மற்ற கட்சியான்னு இருக்கு. அப்போ பரப்புரையில முந்துறது பாஜக தான்ங்கிறத நாங்க உங்களுக்கு டீ கோட் பண்ணி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கோம்ல. அது நாங்க சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா மற்றவங்களோட லைவ் டெலிகாஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா எங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாரோட பேச்சு, இன்னைக்கு தமிழிசை மேடம் பேசுனது பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க அதிகமாக இருக்கு. அவரு வினோஜ் சென்னையில பேசுறது அதிகமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட பரப்புரையில என்னன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் எங்க கட்சிக்கு என்னன்னா, இந்த 10 ஆண்டுகள் நாங்க நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி, பெரிய டிக்ஷனரி மாதிரி. இல்ல, நீங்க அத பாசிட்டிவ் வேலை சொல்றீங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க நிறைய கண்டென்ட் நாங்க மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கறனால பல குரல்களும் பல மொழிகளும் சேர்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல, நீங்க நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா உங்க எதிர்த்தரப்பும் சொல்றாங்க. ஆனா நெகட்டிவ் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு அவங்க. அது மஞ்சக்காமல கண்ணுல பார்க்கும்போது எல்லாம் மஞ்சளா தான் தெரியும். அவங்களோட கண்ணோட மிஸ்டேக். நாட்டு மக்கள் அது மாதிரி பார்க்கவே இல்லையே. நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக நாங்க செஞ்சதை எல்லாமே உணர்வுபூர்வமா எடுத்து கோ பேக் மோடின்னு சொன்னது போய் வெல்கம் மோடி வரைக்கும் கொண்டாந்து விட்டுருக்கோம்னா, அப்ப நலத்திட்டங்கள் நலம் சார்ந்து, மக்கள் நலம் சார்ந்து, மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்து செய்த செயல்கள்னால எங்களுக்கு கிடைக்கிற பெரும் மதிப்பும் பெரும் வருகையும் தான் எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்கு இப்ப தமிழ்நாடு. அதை நாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு களத்துல, தேர்தல் களத்துல எங்களுக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு. மற்ற கட்சியினர் போனா வராத போன்னு எதிர்ப்பு குரல் இருக்கு. எங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்பு குரல் ஜாஸ்தியா இருக்கு தமிழ்நாடு முழுக்கவே. சரி மூர்த்தி சார் சொல்லுங்க. சார் கொஞ்சம் அப்பா சார் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. உங்க கரிசனத்துக்கு நன்றி. கருத்து சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்க.
அது நீங்க தான் வாங்கிக்கணும். கர்நாடகா உங்களோட ஏற்கனவே காங்கிரஸ் ஏற்கனவே இருந்தப்ப வாங்கி கொடுத்தீங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நெட்ரிகன் திறக்க வேண்டியதுதான். அதுக்காண்டி நெருப்பா திறக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதுல ஒரு சந்தோஷம், ஏன் அப்பாஸ் ரொம்ப அப்செட் ஆயிட்டாருன்னா, திடீர்னு நெட்ரிகன் நிகழ்ச்சியில மெஜாரிட்டி பிஜேபியா இருக்கு. அதை அவரால் தாங்கிக்க முடியல. அது தாங்கிக்க முடியாதனால இவ்வளவு உணர்ச்சி கொப்பளிக்கிறேன். அதாவது அவர் சொன்ன மிகப்பெரிய தவறு, நான் கடுமையாக கண்டிக்கிறது என்னன்னா, RSS இயக்கத்தை அவர் சொன்னார்னா நான் நிறைய இஸ்லாமிய இயக்கத்தை எடுக்கிற வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் போயிருவேன். இல்ல, அவர் RSS இயக்கத்தை சொன்னாரான்னு எனக்கு காதுல விழுகல. அவர் மன்னிப்பு கேட்கணும். ரைட், அவர் எந்த கண்டிப்பா இல்ல பொதுவா ஒரு தனிப்பட்ட இயக்கத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதை அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கேட்கல. இவர்கள்லாம் வந்து இங்க டிவில உட்கார்ந்து RSS வந்து ஒரு பயங்கரவாதிக்குன்னு எப்படி சொல்லலாம்? இத மன்னிப்பு கேட்கணும். அதாவது 18 கோடி மக்கள், அந்த 18 கோடி மெம்பர்ஸ் இருக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒவ்வொரு ஊர்லயும் RSS வந்து தனி உரிமைய, ஹிந்துவோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு கடுமையாக போராடி வர்றாங்க. எவ்வளவு 200 சொச்ச பீப்புள் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல. சோ இந்த அளவுக்கு உயிர் தியாகம் பண்ண கட்சி இது, அதோட இயக்கம் அது. இத போய் இந்த மாதிரி இது ரொம்ப தவறான வார்த்தை. நான் மறுபடியும் சொல்றேன் திரு அர்ஜுனமூர்த்தி, இல்ல நான் விளக்கம் கொடுக்கணும். மன்னிப்பு கேட்கணும். இல்ல நான் விளக்கம் கொடுக்கணும். மன்னிப்பு கேட்கணும். எந்த விதமான ஒரு இயக்கத்தையும், பயங்கரவாத இயக்கம் அல்லாத ஒரு இயக்கத்தையும் சொல்வது வந்து ஏற்புடையது அல்ல. அது நான் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலேயும் நான் இல்ல. அவர் சொன்னதே எனக்கு காதுல விழுகல. அந்த நடக்கக்கூடிய அந்த ஒரு காரசாரமான விவாதத்துல ஓகே, உங்க கண்டனத்தை பதிவு பண்ணிட்டீங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் நிறைய பேசினார், நான் கூட கேட்டேன். அவரு பாவம் சார், அவருக்கு பரிதாபமா ஏதாச்சும் அவருக்கு முடியல சார், அவரால் மேனேஜே பண்ண முடியல. சிதம்பரத்தை வச்சுக்கிட்டே பேசுறாரு. அவர் பண்ண தப்பெல்லாம் பாஜக பண்ண தப்பா சொல்றாரு. நிச்சயம் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சிவகங்கையில ஓட்டே கிடைக்க போறது இல்லை. இன்னைக்கு அவரோட பரப்புரை முழுக்க முழுக்க தவறான பரப்புரையாக அங்க சிவகங்கையில பண்ணாரு. ஏன்னா அவ்வளவு இதுவரைக்கும் பல தடவை, கிட்டத்தட்ட 9 தடவைக்கு மேல ஸ்டேட் கவர்மெண்டோட நிகழ்ச்சிக்கே வந்து சேர்ந்திருக்காரு பாரத பிரதமர். அப்ப வந்து தான் பையனை முன்னிலை நிறுத்துறாரு. அவரோட ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதை ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி மாதிரி மிக சிறப்பா செஞ்சு முடிக்கிறாரு. அவரு கால தவறி விழுகும் போது ஸ்டாலின் அவர்களை தாங்கி பிடிச்சவர் எங்க மோடிஜி அவர்கள். அப்படிப்பட்டவரை இவ்வளவு குறையா பேசுவதை நாங்க எந்த அளவுக்கு சகிச்சுக்க முடியும்? அதாவது டிவியில உட்கார்ந்தா நாங்க திட்டு வாங்குறதுக்கோ, எங்களை தவறான முறையில முறைப்படுத்துறதுக்கு, எங்களை பிம்பம் படுத்துவதற்காக இந்த மாதிரி பேச வருபவர்களை இனிமே நெற்றிக்க நிகழ்ச்சியில நீங்க தவிர்க்கணும். இல்ல ஒரே நிமிஷம் திரு அர்ஜுனமூர்த்தி, என்னுடைய நோக்கம் ஒரே நிமிஷம். நிச்சயமா இல்ல திரு அர்ஜுனமூர்த்தி, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ரைட். இல்ல நான் இதுவரைக்கும் நீங்க நெற்றிக்க நிகழ்ச்சியில பல முறை பங்கெடுத்திருக்கிறீங்க. பெரிய பெரிய நல்ல விருந்தினர்களோடையும் பங்கெடுத்து உங்க கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. எந்த விதமான தனிப்பட்ட தாக்குதல்களும் இன்றி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்பயே அந்த வகையில தான் போகுது. இருந்தாலும் உங்க கருத்தை நீங்க பதிவு பண்றீங்க. அதற்கான எந்த இடமும் கிடையாது. பாஜகவை தாக்கணும்னோ இல்ல உள்நோக்கத்தோடவோ இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அதுக்கு நெற்றிக்கல் எப்படி பொறுப்பாக முடியும்? சரி, இது நியாயமா சார்? ஒரு பாரத பிரதமர் 10 ஆண்டுகள் ஆண்டிருக்காரு. அவர் சீஃப் மினிஸ்டராக 15-20 வருஷம் இருந்திருக்காரு. அவரை போய் அயோக்கியத்தனங்கிற வார்த்தை சொல்றாரு. ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு அரசியல் அமைப்பை மாத்தணுங்கிறதுக்கு தான் நாங்க வந்து கடுமையா தமிழ்நாட்டுல போராடுறோம். மாத்தி காமிப்போம், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்த எலெக்ஷன் 2024 எலெக்ஷன் கண்டிப்பாக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாந்து கொடுத்தாதான் இவர்களோட தவறெல்லாம் தமிழ் மக்களுக்கு புரிதல் வரும். நன்றி திரு அர்ஜுனமூர்த்தி, நீங்க இவ்வளவு ஆவேசப்பட்டு நான் பார்த்ததில்ல. சரி, பார்க்கலாம் உங்க ஆவேசத்துக்கு எப்படியான ஒரு நம்பிக்கை நல்விலை கிடைக்குதுன்னு. சரி திரு அர்ஜுனமூர்த்தி, சுருக்கமா சில வார்த்தைகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அப்பா சொல்றாரு குஜராத்ல இருந்து இங்க வேலைக்கு வந்துடுறாங்க. மெயின் காரணம் இங்க படிச்ச பசங்க எல்லாம் குடிக்க வச்சு கெடுத்து வச்சிருக்காங்க. இவங்க பண்ண தப்புனாலதான் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இமிகிரண்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது தமிழ்நாடு இந்த திமுக அதிமுக ஆட்சி தான்.
இத போய் திருப்பி பெருமை பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. குஜராத்துக்காரனாச்சும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கான், உழைக்கிறதுக்கு ஒரு ரெடியா இருக்கான். அதுதான் பாக்கணும். இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கே, நீங்க எம்ப்ளாய் பண்றதுக்கு ஏன் முயற்சி பண்ணல? எதுக்காண்டி நீங்க குஜராத்ல இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வந்து நீங்க வேலை வாங்குறீங்க? ஏன் வேலை வாக்காம இருக்கல? குஜராத் நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் சொல்லி ஒரு ரூல் போடுங்க, நாங்க இனிமே வெளி மாநிலத்தில இருந்து யாருமே வேலைக்கு எடுத்துக்க சொல்ல சொல்லுங்களே பாப்போம். நன்றி. அது ஒரு தவறான வார்த்தைகள் இதெல்லாம். சரி, ஓகே. இது ஒண்ணே எய்ம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், சுருக்கமா முடியும். எய்ம்ஸ் திருப்பி சொல்றேன், யாருக்குமே புரியுது. அந்த ஒரு கண்ணாடி மேட்டர் இருக்காது பாருங்க, அந்த ஒரு கல்லை தூக்கிக்கிட்டே திரிவாரு. அதுல என்ன பிரச்சனைன்னா, அது கோவிட் இதுல இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுக்கு தனியா வந்து 200 பெட் கொண்டு வரணும்னு WHO ரூல் வந்துருச்சு. அந்த ரூல் வந்ததுனால 1200 கோடி ரூபாய் இருந்த பட்ஜெட் 1790 கோடி ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆச்சு. அது ஜப்பானோட இன்வெஸ்ட்மெண்ட். அது ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பேசி அந்த ஃபண்டை க்ளோஸ் பண்றதோட டிலே தான் இந்த டிலேங்கிறது தமிழக முதலமைச்சருக்கு நன்றா தெரியும். அதே காலகட்டத்துல கல்லு ஊனுனீங்க, அங்க எய்ம்ஸ் திறந்துட்டாங்க. பல ஊர் எய்ம்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜப்பானா? ரெண்டு தரப்பும் மாற்றத்தை சொல்லி இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜப்பான் 12% தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட். நன்றி. சார் ஓகே. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் சார் பாரபட்சம்? பார்க்கலாம். நன்றி. இல்ல பெரிய சரி சார், நீங்க தவறா பேசுறீங்க சார். நன்றி. எந்த மாற்றத்துக்கு மக்கள் பாதிக்க போறாங்க, மக்கள் நிக்க போறான்னு பார்க்கலாம்.